குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் சில பேர் இந்த மோர் எடுத்துக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கால்சியம் வந்து டெஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம பாடியில இருக்கக்கூடிய அப்நார்மல் கொலஸ்ட்ரால்ஸ் அது எல்லாத்தையும் வந்து அடிப்போஸ் டிஷ்யூல தான் நம்மளுக்கு தேங்கி வந்து இருக்கும். ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல வந்து நல்ல சுத்தமான மலைத்தேனை வந்து மூலிகை மருந்துகள்னாலையும் பஞ்சகர்ம சிகிச்சைகள்னாலையும் அழகா முட்டு வலிகளை வந்து குணப்படுத்திடலாம். குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த அளவுக்கு பாடியில வந்து நேச்சுரலாவே ஹெரிடிட்டியாவே வந்து ஸ்டாமினா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து ஏற்படுத்தாது. பட் ஸ்டாமினா சுத்தமா இல்லாம அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்க எல்லாருமே வந்து அதுல வந்து நிறைய பேர் ஒபிசிட்டியா இருந்தாங்க, ஒபீஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஏற்படுத்திவிடும். ஏதாவது வெயிட் போடக்கூடிய அந்த பொருள்களை வந்து அவங்க அவாய்ட் பண்றப்போ கம்மியான அளவுல எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனைகளும் வந்து ஏற்படாது. அதை கம்ப்ளீட்டா வந்து அவாய்ட் பண்றப்போ பாத்தீங்க அப்படின்னா சில பேர் இந்த மோர் எடுத்துக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கால்சியம் வந்து டெஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணாம மைல்டா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வாக்கிங் போனாலும் சில பேர் வந்து பெயின் வருது, வாக்கிங் போக முடியல, குண்டா இருக்கவங்க வந்து ஏற்கனவே முட்டு வலிகள் இருக்கு, கொஞ்சம் நல்ல தேய்மானங்கள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா வாக்கிங் போக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு வந்து பயப்பட தேவை கிடையாது. உடம்ப வந்து வெயிட்டை வந்து லாஸ் பண்றதுக்கு நம்ம வாக்கிங் போய் தான் நம்ம லாஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம பாடியில இருக்கக்கூடிய அப்நார்மல் கொலஸ்ட்ரால்ஸ் அது எல்லாத்தையும் வந்து அடிப்போஸ் டிஷ்யூல தான் நம்மளுக்கு தேங்கி வந்து இருக்கும். அந்த கொலஸ்ட்ராலை கரைக்கிறதுக்கு மூலிகை மருந்துகள் வந்து இருக்கு. அந்த மூலிகை மருந்துகள் எடுத்துட்டு வர்றப்போ கண்டிப்பா நம்மளுக்கு வெயிட் வந்து நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். கூடவே சேர்த்து நம்ம கால்சியம் எல்லாமே நம்ம நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்லி அரிசி கஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நம்ம ரெகுலரா நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய அன்றாட நம்ம ஃபுட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டைம் ஃபுட் இல்லாட்டி 2 டைம் ஃபுட்டை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் இந்த பார்லி அரிசி கஞ்சி மட்டுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுல வந்து நிறைய சத்துக்களும் இருக்கு, தேவையில்லாத கொழுப்புகளை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மையும் இந்த பார்லி அரிசி கஞ்சிக்கு வந்து இருக்கு. அதே மாதிரி உடம்புல வந்து நம்மளுக்கு தேவையில்லாத நீர் வந்து சில பேர்த்துக்குலாம் நீர் தேங்கி போய் புசு புசுன்னு உடம்பு ஊதி போய் கிடக்கும். அந்த மாதிரி தேவையில்லாத நீர், கெட்ட நீர், வாத நீர் எல்லாத்தையும் நம்மளுக்கு அந்த பார்லி அரிசி கஞ்சி வந்து நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுரும். அப்படியே தொடர்ந்து நம்ம அதை யூஸ் பண்ண படிப்படியா நம்மளுக்கு வெயிட் குறைஞ்சு நல்லா அழகா ஸ்லிம் ஆகி வந்துருவாங்க. அந்த அளவுக்கு நல்லா நம்மளுக்கு அந்த கஞ்சி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம கொள்ளு பயரெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்ளு பயரை வந்து நல்லா வேக வச்சு அந்த பயருடைய தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அந்த தண்ணியை வந்து 1 டம்ளர் நல்லா 250 ml அளவு நம்ம 1/4 லிட்டர் 250 ml வரும் நம்மளுக்கு. அது குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலும் நல்லா வெயிட் நம்மளுக்கு குறையும். நத்தைச்சூரியில வந்து நம்ம கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வந்தாலும் நல்லா வெயிட் குறையும். சென்னாயுருவி விதை இருக்கு பாத்தீங்களா, அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை 1 or 2 ஸ்பூன்ஸ் ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா வெயிட் குறையும். ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல வந்து நல்ல சுத்தமான மலைத்தேனை வந்து 1 டம்ளர் ஹாட் வாட்டர்ல வந்து நல்லா கலந்து 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா நம்மளுக்கு வெயிட் குறையும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட்டை வந்து நம்ம கிராஜுவலா நம்ம குறைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முட்டு வலிகளும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கால்சியம் டெஃபிஷியன்சியும் நம்மளுக்கு ஏற்படாது. அதுக்குன்னு சாப்பாடை கம்ப்ளீட்டா ஃபுல்லா நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஸ்கிப் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி மட்டும் இல்லாம மற்ற டெஃபிஷியன்சியும் நம்மளுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சி எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அது இல்லாம நம்ம மூலிகை மருந்துகள்னாலையும் பஞ்சகர்ம சிகிச்சைகள்னாலையும் அழகா முட்டு வலிகளை வந்து குணப்படுத்திடலாம். 10 வருஷமா மூட்டு வலி இருந்தது, முடக்குவாதம் வேற, கையெல்லாம் ஒரே வலி, ரஃபா மடக்க விட முடியல. இது ஒரு 7 மாசமா இருந்தது. 2-3 இடத்துக்கு போய் கூட சரியாகலை. மேடம் கிட்ட வந்த உடனே 1 மாசம் மருந்து சாப்பிட்டேன். இப்போ முட்டி வலிலாம் இல்லை, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. கையில் வீக்கமாக இருந்தது, கையில் வீக்கம்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லா இருக்குது.
ரத்தப்பொடி ஒரு முட்டி தான் கொஞ்சம் ஒரு முட்டி எப்படி கீழே கூட வைக்க முடியாது அந்த முட்டி சரியாக பானுமதி அம்பத்தூர்லேருந்து வரேன். வயசு 68, 7-8 மாசமா. கையெல்லாம் ரொம்ப வீங்கி போச்சு. காலைல இருந்தால் ரொம்ப வலிக்கும், ஒன்றும் வேலையே செய்ய முடியாது, கட்டில விட்டு இறங்கவே முடியாது. ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வடிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது, கொஞ்சம் சமையல் வேலைலாம் செய்ய முடியுது. இப்போ நான் நல்லா இருக்கேன். கால்வலி முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டுலாம் குறைஞ்சிருக்கு, வீக்கமெல்லாம் ஓரளவு நடக்கவும் முடியுது, வெள்ளையாட்டம் இல்லாத. அந்த குத்துற வலி, அந்த குத்துறது வெள்ள மாதிரி எல்லாம் இல்லை, எப்பவும் கொஞ்சம் இந்த முழங்கால் கிட்ட குத்துறது வலி குறைஞ்சிருக்கு, எல்லாமே வலி குறைஞ்சிருக்கு. வீக்கம் ஃபர்ஸ்ட் பெருசா இருக்கும். வீக்கம் வந்து அந்த கால் கொஞ்சம் வீங்கிக்கும், இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள. இப்போ அது இல்லை, அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியாக. நீ கேப்பெல்லாம் போட்டுக்காம நீ எங்கேயாவது போகும்போதுதான் கொஞ்சம் அது குறைஞ்சிரும். சரியா? இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி 85 வயசு இருக்காங்க. அவங்களுக்கு நரம்பு சுருள் வெரிகோஸ் வெயின்ஸ், முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு. காலில் வந்து வீக்கமும் இருக்கும். 2 மாசம் அவங்க மருந்து சாப்பிட்டதுல அவங்களுக்கு அந்த குத்துற வலி, முட்டி வலி எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு. கால் வீக்கமும் நல்லா குறைஞ்சிருச்சு, நல்லா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்த பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆரூஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. கால் 073057444144.